ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது டிடி பேக் குயின். நம்ம வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. போன வாரம் வரலட்சுமி நோன்பு எடுத்தப்போ கலசத்தில் வச்ச பச்சரிசியில் பலகாரம் பண்ணோன்ட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த தடவை வீட்டிலே எல்லா பலகாரமும் பண்ணிகிட்டு இருந்தோம். நைட்டே ரவா லட்டு, நெய்யப்பம், தட்டை இதெல்லாம் பண்ணி முடிக்கும் போதே 1:30 ஆயிடுச்சு. சரி, மிச்சத்தை நாளைக்கு காலையிலே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போய் தூங்க போயிட்டோம். இதுக்கெல்லாம் உருண்டை பிடிச்சி கொடுத்ததே என் ஹஸ்பண்ட் தான். காலையில் எழுந்திரிச்சி சாமிக்கு ஒரு பூஜை போட்டு அப்படியே மிச்ச பலகாரங்கள்லாம் செய்வோன்ட்டு செய்ய ஆரம்பித்து முறுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அப்படியே அவல் லட்டு, நெய்யப்பம், சோமாஸ், முறுக்கு, லெமன் சாதம், அவல் பாயாசம், சீடை, தட்டை, இந்த மாதிரி ஒரு 7 வெரைட்டி கிட்ட நம்ம வீட்டில் நம்மளே செஞ்சு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணோம். இந்த நெய்வேத்தியம்லாம் ஒரு 2:30 போல் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க 2 ராதையும் ரெடி பண்ணோம்ல, ஸோ ராதை மேக்கப் பண்ண போயிட்டோம். அவங்கள மேக்கப் பண்ணி மாடிக்கு கூட்டு போய் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அழகழகாக போஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நானும் என் வீட்டுக்காரர் இருக்க ஃபோட்டோவை என் பாப்பா தான் எடுத்து கொடுத்தா. ரொம்ப அழகாக எடுத்திருக்கா. அப்படியே அவங்க கூட சேர்ந்து நானும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு சரி சாமி கும்பிட வந்துடும்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ராதேஷ் 2 பேரும் மாடியில் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. நான் யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ண வந்துட்டேன். கிருஷ்ண ஜெயந்தி வருஷத்தில் ஒரு நாள் செய்வேன். சாமிக்கு அபிஷேகம் பண்ணி தான் பண்ணுவேன். இந்த தடவை கிருஷ்ணரை பூஜை ரூம்லேருந்து எடுக்கும்போதே முருகருக்கும் அபிஷேகம் பண்ணுன்னு அப்படியே தோணுச்சு. அப்படியே முருகர் சிலையும் எடுத்து கிருஷ்ணர் சிலையும் எடுத்து பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் 3 அபிஷேகம் முடித்து அவங்களுக்கான மனையில் உட்கார வச்சு துளசி, சாமந்திப்பூ, மல்லிப்பூ எல்லாம் கெட்டி அழகாக அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி நாங்கள் செய்த நெய்வேத்தியம் எல்லாத்தையும் படைச்சி சிறப்பாக பூஜை பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் எங்கள் வீட்டு